So good evening students. Today we will see the current affairs analysis dated from 21st January 2026. The first article related to the importance of packed silica. So packed silica already we discussed pannom one day back. So packs அப்படின்றது piece, silicaன்றது silicon materials, that is semiconductors அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். Silica is a raw material. So semiconductors, critical mineral. இதுக்காக US வந்து December 2025 they started an initiative. It's like supply chain resilience initiative. 12th Decemberல இதை கிரியேட் பண்ணாங்க. அப்படி 60 so lot of nations were invited. USA இதில் மெம்பர், ஜப்பான், அப்புறம் ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், சவுத் கொரியா, சிங்கப்பூர், இஸ்ரேல், யூகே, கத்தார், எல்லாமே நோட்ஸில் இருக்குது, படிச்சுக்கோங்க. கத்தார், யுஏஇ, கனடா, யூரோப்பியன் யூனியன், ஓஇசிடி, இவங்க 3 பேரும். கனடா, யூரோப்பியன் யூனியன், ஓஇசிடி, தாய்வான், இவங்க எல்லாருமே வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே மெம்பர்ஸ் யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட், சவுத் கொரியா, சிங்கப்பூர், இஸ்ரேல், யூகே, கத்தார், யுஏஇ. இந்தியா வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள். ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டிமாண்ட் ஆஃப் மினரல்ஸ், இதில் இருக்கக்கூடிய லித்தியம், கோபால்ட், இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அது வந்து இன்றைக்கி டிபெண்டன்சி வந்து சைனாக்கிட்ட இருக்குது. சைனாவுக்கிட்ட ரிசர்வ் அதிகமாக இருக்குது. சைனாவை டிபெண்ட் பண்ணாமல் இந்த சப்ளை செயின் வந்து அவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் we need to diversify our supply chain. அதுக்காக தான் செக்யூர் சப்ளை செயின்ஸ் இதோட மெயின் மோட்டிவ். செக்யூர் சப்ளை செயின், அப்புறம் சப்ளை செயின் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வருது. சப்ளை செயின் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் பில்ட் ட்ரஸ்டட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது இந்த கண்ட்ரீஸுக்குள்ளாடி. அப்புறம் ரெடியூஸ் கோசிவ் எக்கனாமிக் டிபெண்டன்ஸ், சைனா போன்ற நாடுகள்கிட்ட டிபெண்ட் ஆகி இருக்கிறது தடுக்கிறது. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னா அந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கணும், எக்கனாமிக்கலி டிமாண்டட். சப்ளை செயின் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தட் வில் பி த டிமாண்ட் ஹை, எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, சப்ளை செயின் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ தட் மினரல்ஸ் கேன் பி கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். வை சைனா இஸ் டாமினேட்டட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். ரேர் எர்த் மினரல்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதுலேயும் அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸும் அவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து கோவிட் டைம் பீரியடில் தே புட் டேரிஃப். அப்போது சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் யூஎஸுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறத, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணாங்க, ரெடியூஸ் பண்ணாங்க. அது மாதிரி கோவிட் டைம் பீரியடில் they stopped giving. அதனால் செமிகண்டக்டர்ஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக், இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து சென்சார் பேஸ்ட் வெஹிக்கிளாக வருது. அப்படின்றப்போ எலக்ட்ரானிக்ஸில் இயங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், இவி அல்லாத வெஹிக்கிளும் கூட நீங்கள் ஆன் பண்ணால் தான், இக்னிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஈவன் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ். அப்போ எலக்ட்ரானிக் பேஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. கார் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் கொடுக்க முடியலை ஈவன் இன் கோவிட் டைம். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். we are not having that much of reserve of critical minerals. இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜியில் நம்மகிட்ட இல்லை. we also having critical mineral, rare earth minerals இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் கண்டுபிடிச்சாங்க, கர்நாடகா, தெலுங்கானா ஏரியாவில். ஆனால் அதை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது. டிபிஐ, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மகிட்ட ப்ராப்பராக இருக்குது இன்றைக்கி. யூபிஐ, ஈவன் பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரிஸை இன்னும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணலை. கியூஆர் கோடு இன்றைக்கி நம்ம கடைநிலை வியாபாரிகள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஏஐ மார்க்கெட், ஏஐ டிமாண்ட். ஃபஸ்ட்டு வந்து டிபிஐ நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து அதிகம். ஜிபியு ப்ராசஸிங் யூனிட்ஸ் நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனிஸ். கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், டாட்டா போன்ற நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஹைலி ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்,
நிறைய பேர் யூஎஸ் போன்ற நாடுகளில் ஒர்க் பண்ணவங்க இந்தியாவில் இன்றைக்கி இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படுறதுனால தே ஆர் ரிட்டர்னிங் டு ஃபார் கிரியேட்டிங் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த இனிஷியேஷனில் நம்ம சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் சப்ளை செயினில். ஸோ வி நீட் டு ஜாயின் அப்படின்றத இதில் சொல்லப்படுது. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே டெவலப்டு கண்ட்ரீஸ். ஆனால் இந்தியா இதில் ஜாயின் பண்ணிச்சுன்னா இட் வில் பி அ டெவலப்பிங் கண்ட்ரி. நம்மளோட அட்டானமி வந்து பாதிக்கப்படுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஒன்றா இருக்கும், அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஒன்றா இருக்கும். இட் மே கிரியேட் கான்ஃப்ளிக்ட், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவர் சைட். அப்புறம் லிமிட்டட் எக்ஸ்ப்ளரேஷன், அப்புறம் ரீசைக்ளிங் வந்து ப்ராப்பராக இந்தியாவில் கிடையாது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பழைய கேட்ஜெட்ஸை வந்து பிரித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்தாலே நமக்கான மினரல்ஸ் கிடைக்கும். ஆனால் அதெல்லாமே சிலிக்கான்ஸ் எல்லாமே நம்ம அந்த போர்டு எல்லாமே அப்படி வேஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். அது வந்து ப்ராப்பராக பண்ணப்படணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். சேலஞ்சஸ் பார்த்தோம், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு இவி பூம். இவி பூமில் காப்பர் சங்க். ஸோ காப்பர் அதுவும் இட் இஸ் நாட் எ கிரிட்டிக்கல் மினரல், இட்ஸ் அ மெட்டாலிக் மினரல். காப்பர் சங்க். காப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பற்றாக்குறையை சொல்லுது. க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம மாறிட்டுருக்கோம், க்ரீனுக்கு நம்ம மாறிட்டுருக்கோம். நம்மளோட கார் எல்லாமே இன்றைக்கி மோட்டரில் ரன் ஆகுது. மோட்டருக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து காப்பர் வைண்டிங்ஸ், காயில்ஸ் வந்து காப்பரில் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ காப்பர் டிமாண்ட் வந்து முன்னாடி இருந்ததோட அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறோமா இல்லை. 2015 0.55 மில்லியன் டன்ஸ் ஆஃப் காப்பர் தான் ஒரு வருஷத்துக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி 20 மில்லியன் டன்ஸாக அது உயர்ந்திருக்கு டிமாண்ட் பெர் இயருக்கு. காப்பர் 4 to 5 டைம்ஸ் காப்பர் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய இவி வெஹிக்கிள்ஸில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை விட, நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினை விட இவி வெஹிக்கிள்ஸில் 4 to 5 டைம்ஸ் காப்பரோட தேவை அதிகமாக இருக்குது. நம்ம 2024 நம்மளோட ப்ரொடக்ஷன் குளோபல் லெவலில் 0.3 மில்லியன் டன்ஸ் கேப் இருந்துச்சு. 2004க்கு முன்னாடி மில்லியன் டன்ஸ் ஆஃப் கேப். இன்றைக்கி 2026 நம்மளோட ப்ரொடக்ஷன் 30 மில்லியன் டன்ஸ், 28 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் இருக்குது குளோபல் லெவலில். ஆனால் 2 மில்லியன் டன்ஸ் வந்து நமக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 7,80,000 சைனா, the only country is producing 78,000 டன்ஸில் இருந்து 6,78,000 டன்னாக அவங்களோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 78,000 டன்னா 2024. 2025-26 7,80,000 மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. 60% குளோபல் இவி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 70% ஆஃப் த குளோபல் பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2025 210,000 டன்ஸ் இயு வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க காப்பர். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் காப்பர். கோவிட் டைம்லேயும் சைனா வந்து நிறைய டெபாசிட் அவங்க ரிசர்வை க்ரியேட் பண்ணாங்க காப்பர். அதனால் காப்பரோட ரேட்டெல்லாம் அதிகமாச்சு. யூஎஸ்ஏ 114,000 டன்ஸ் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். இந்தியாவோட டிமாண்ட் எடுத்திங்கன்னா ஒன்லி 7,200. ஏன்னா நம்ம இவி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம காமிச்சு கொடுக்குது. ஈவன் தோ காப்பர் வந்து இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத இது சொல்லுது. இது நம்ம நாளைக்கு கிரிட்டிக்கல் மினரல் மாதிரி அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காப்பர் நம்ம ராஜஸ்தானில் K3 மைன்ஸில் எடுக்கிறோம், ஜுன்ஜுன் மைன்ஸ், இந்த 2 மைன்ஸில் எடுக்கிறோம். ஏன்ஷியன் டைம் பீரியடில் இருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே K3 மைன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி மத்திய பிரதேஷில் மலஞ்ச் கனி அந்த பிளேஸ், மலஞ்ச் கஞ்ச் பிளேஸ், அப்புறம் ஜார்க்கண்டில் சிங்பூங் பிளேஸ், இந்த 2மே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 3 பிளேஸுமே K3, ஜுன்ஜுனும், மலங்கஞ்ச், அப்புறம் சிங்பூம் ஜார்க்கண்டில் காப்பரோட ப்ரொடக்ஷன் நம்ம மைனிங் பண்ணுறது. சிலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் காப்பர் ரிசர்வ். ரேர் எர்த் மினரல்ஸும் அங்கே அதிகமாக இருக்குது. சிலி, அர்ஜென்டினா போன்ற நாடுகளில். சிலியில் 30% ஆஃப் காப்பர் ரிசர்வ். பெரு வந்து
பெரு வந்து 10%. சைனா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் அ லாட் காப்பர். இன்னைக்கு அவங்க அதிகமாக ரிசர்வ் பண்ணாங்க, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏல அரிசோனா உத்தாவ் அப்படின்ற பிளேஸில் எடுத்துருக்காங்க. இன்டர் டிபெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி இம்போர்ட் பண்ணுறது ஜப்பான் கிட்டேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். 30% 40%. ஒரு வருஷத்துக்கு நம்ம இம்போர்ட்டுக்கு செலவு பண்ணக்கூடியது 16,500 கோடி காப்பர் இம்போர்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடியது. நம்மளோட டிமாண்ட் இஸ் வெரி லெஸ். அப்போ அவங்களெல்லாம் பாருங்கள் how much they will spend. The next article digital currency link. பிரிக்ஸில் வந்து ஒரு அஜெண்டாவாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்பிஐ ஒரு அட்வைஸ் கொடுத்ததாக சொல்லப்படுது. அது ஃபார்மலாக இன்னும் வரல, பட் நியூஸ் பேப்பரில் ஆர்டிகிள்ஸில் இருக்குது. டிஜிட்டல் பேங்க் கரன்சி, இப்போ பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் டிஜிட்டல் பேங்க் கரன்சிஸ் இருக்குது. அவங்க வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரேசிலாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பைலட்டாக தான் லான்ச் பண்ணி, இந்தியாவும் லான்ச் பண்ணியிருக்கு, பைலட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கரன்சி இஸ் நத்திங் லைக் நம்ம யூபிஐயில் வேலெட்டில் காசு வச்சுருக்க மாதிரி. பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகாது. நம்ம வேலெட்டில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோன்னா அந்த வேலெட்டை நம்ம பயன்படுத்தி பே பண்ணுற மாதிரி. இப்போ 500 rupees நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, 1000 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில், we can convert it to digital currency. It's a legal tender in India, but it is for pilot. எல்லாருக்குமே இது கொடுக்கப்படலை. அது மாதிரி நீங்கள் வேலெட்டில் இருக்கக்கூடிய காசை ஃபியட் கரன்சியாக இல்லைனா பிரிண்டட் கரன்சியாக நம்ம எடுத்துக்க முடியும். தட் இஸ் both are legal tender. ஸோ டிஜிட்டல் கரன்சி இஸ் a legal tender, பட் பைலட் ப்ராஜெக்டாக நமக்கு கிடையாது, எல்லாருக்குமே யூஸ் பண்ண மாதிரி. ஸோ ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல், பிட்காயினுக்கெல்லாம் சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் வராது. இப்போ பிரிக்ஸ் பேங்க்ஸ், பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இதை பைலட் ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறோன்னா டிஜிட்டல் கரன்சி மூலமாக பே பண்ண முடியும். ஸோ கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஆர்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் இன் ஆர்பிஐயோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக அது வெளியில் வரல. அதனால் நியூஸ் பேப்பரில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய டிஜிட்டல் பேங்க் கரன்சிஸ்னால் என்ன அப்படின்ற படிக்கணும். கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் குட்கா நேஷன். இது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டேட்டா வைஸில் இருக்குது, ஆனால் நம்ம நாட்டோட நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் டேட்டாஸ் இன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். நமக்கு டொபாக்கோ எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்குது, குட்கா கன்சம்ஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. த இன்க்ரீஸ் இன் குட்கா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சர்வே எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே 2023-24 டேட்டா படி 2011-12 இது 2025 58% மக்கள் வந்து குட்கா பயன்படுத்துகிறதா சொல்லப்படுது. 58%. தட்ஸ் அ கிரேட் இன்க்ரீஸ். அர்பன் எடுத்திங்கன்னா 77% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குட்காவுக்கு பண்ணுறாங்க. 1.5% ஆஃப் தி மந்த்லி அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரில் 1.5% பான், குட்கா இந்த மாதிரியான டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. ரூரல் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.9 crore இருந்து 13.3 crore. அப்படின்னா முன்னாடி 59.3% ஹவுஸ் ஹோல்ட் பயன்படுத்திட்டு இருந்தாங்க 2011-12. இப்போ 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023-24 எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.3 கோடி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. 68.6% ஹவுஸ் ஹோல்டு வந்து குட்கா வந்து பயன்படுத்துகிறாங்க. இட்ஸ் அன் இஷ்யூ. தென் அர்பன் எடுத்திங்கன்னா 2.8 கோடியிலேருந்து 4.7 கோடியாக மாறி இருக்குது அதோட வேல்யூ எக்ஸ்பெண்டிச்சர். 41% டொபாக்கோ குட்கானா டொபாக்கோ வந்து குட்காவை பயன்படுத்துகிறாங்க. சிகரெட்டில் 18.1%. அதிகமான மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா எம்பி, யூபி, பீகார், சத்தீஸ்கர், ராஜஸ்தான். நேஷ்னல் ஆவரேஜ் வந்து 30%. அதை விட அதிகமாக இருக்குது இங்கே எல்லாமே. ரொம்ப பாவப்பட்ட பாமர மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு வருஷத்துக்கு 13 லட்சம் டெத் வந்து இந்தியாவில் நடக்குது குட்கா பயன்படுத்துகிறனால, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறது. ஸோ அது மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், இதெல்லாமே வந்து சிவிடி வந்து மெயின் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. 2/3 ஆஃப் டெத் இன் இந்தியா. 63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் இம்பார்ட்டன்ஸ். We are also spending a lot to control cardiovascular disease. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக நம்ம ஒரு பக்கத்தில் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் குட்கா கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றது. கிட்டத்தட்ட 48 கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு கொடுத்துருக்காங்க. 12 கோடி ஃபேமிலிஸுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
1.5 lakh crore ஒரு வருஷத்துக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க மக்களோட மருத்துவ செலவுக்கு. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குன்னு சொல்லப்படுது. குட்கா மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ மட்டுமே டேக்ஸ், கவர்மெண்டோட டேக்ஸ் 2.4% ஆஃப் அவர் கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ. மொத்த டேக்ஸ் ரெவென்யூவில் 2.4%. ரூரல் இந்தியா வந்து 40% ஹவுஸ் ஹோல்டு வந்து 2.5% எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க, 4% குட்காவுக்கு செலவு பண்ணுறாங்களாம். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். எஜுகேஷனு 2.5% அவங்களோட இன்கம்மை செலவு பண்ணுறாங்க, 4% பான் டொபாக்கோ ஃபுட்டுக்கு செலவு பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இந்தியாவோட இழிவு நிலைமைகளை காண்பிக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு சாகோஸ் ஆர்ச்சிபெலேகோ. there's a நியூஸ் ரிலேட்டட் டு யூகே வந்து ஐசிஜேயோட வெர்டிக்டை ஏற்றுக்கிட்டு அவங்களோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த சாகோஸ் ஆர்ச்சிபெலேகோவில் சுவர்னிட்டியை கொடுக்குறாங்க. யூஎஸ் வந்து அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் யூஎஸ் வந்து கண்டனம் தெரிவிக்கிற இம்பார்ட்டன்ட், 1814 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் நெப்போலியன் டிஃபீட் ஆனப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அடிப்படையில் பிரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்த பகுதி வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போகுது. அண்ட் பிரிட்டிஷ் வந்து மொரிஷியஸுக்கு 1968 சுதந்திரம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி தே கிரியேட்டட் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை உருவாக்கி அதில் சில பகுதிகள் மொரிஷியஸோட டியாஜு கிரேஷியோ, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ச்சிபெலேகோஸ், வாட் யூ ஆர் சீயிங் ஹியர், சாகோஸ் ஐலாண்ட், இந்த மொத்த கிரேட் சாகோஸ் இந்த ஏரியாஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து தே ஹவ் கிவன் லீஸ் டு யூஎஸ்ஏ. யூஎஸ் வந்து பேஸ் வைக்கிறது கொடுக்குறாங்க. இப்போ ஐசிஜே வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவங்க மொரிஷியஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, பிரிட்டிஷ் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க ஆனால் சாகோஸ் ஐலண்டை கொடுக்கல அப்படின்றது. ஐசிஜே என்ன சொன்னாங்கன்னா யூ நீட் டு கிவ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், அதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் யூஎஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மெயின் நேவல் பேஸ் டியாஜியோ கிராஷியோ வந்து அவங்களோட நேவல் பேஸ். இப்போ யூகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே மேட் அன் அக்ரிமெண்ட் இன் 2025 மே. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா 99 இயர்ஸுக்கு வந்து லீஸுக்கு எடுக்கிறாங்க. யூஎஸ் வந்து இருந்துக்கலாம், ஆனால் சொவர்னிட்டி கிடையாது. அந்த ஐலண்ட் எப்போ வேணால் மொரிஷியஸ் வந்து கைப்பற்ற முடியும். லீஸ் தானே தவிர இட்ஸ் லைக் அ கார்பரேட் கம்பெனி மாதிரி இருந்துக்கலாம். மற்றபடி அவங்க வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியாது. இது யூஎஸுக்கு வந்து பாதிக்கும். ஏன்னா யூஎஸ் தான் அந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. டிஜி கிரேசியோ மற்ற ஐலண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. டிஜி கிரேசியோ மட்டும் 99 வருஷத்துக்கு லீஸுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆவரேஜாக அவங்க வந்து 3.4 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பே பண்ண இருக்காங்க. அந்த ஆனுவல்னு நினைக்கல, மொத்தமானு தெரில, 99 வருஷத்துக்கானு தெரில, 99 வருஷத்துக்காக இருக்கும். 3.4 மில்லியன் பவுண்ட்ஸ். அந்த வேல்யூவெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் அந்த ட்ரீட்டி படிச்சுக்கோங்க, ஐசிஜே படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். First up, get fast. So question number 1, consider the following statements regarding the root wilt disease of coconut palms. Statement number 1, root wilt disease of coconut is caused by a virus and is usually fatal to the affected palms. Statement number 2, the disease occurs in major soil types but the spread is faster in sandy loam and alluvial soil. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 2, consider the following statements with reference to the Palermo Protocol 2000. Statement number 1, the Palermo Protocol is a UN instrument and aim to preventing and punishing the trafficking in persons, especially women and children. Statement number 2, under protocol, child trafficking requires proof of coercion, deception and or abuse of power. Statement number 3, the term exploitation under the protocol includes slavery, servitude and forced removal of organs. Which of the statements given above is are correct? Options are A 1 and 3 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D all of the above. Question number 3, consider the following statements. Statement number 1, the Gaza Strip shares its southern border with Egypt. Statement number 2, the West Bank lies to the west of Israel and borders Jordan. Statement number 3, Israel shares a direct land border with Gaza Strip on all sides. How many of these statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 4, which of the following countries not part of the IMEC? India, Middle East, Europe, Economic Corridor.
Options are A, Saudi Arabia, B, UAE, C, Greece, D, Turkey. Question number 5. Consider the following statements regarding Guillain-Barré syndrome. GBS. Guillain-Barré syndrome. Statement number 1 is an autoimmune disorder affecting the peripheral nervous system. Statement number 2, the disease is caused mainly by bacterial infections. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2 only, C, both 1 and 2, D, none of the above. So that's all about the current MCQ. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is A. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.